மா 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 எங்கம்மா இருக்க? மா 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 மதிக்குட்டி, மதிக்குட்டி, என்னடா இப்படி புலம்பிட்டு இருக்க? மா அம்மா மதி, மதி, என்னம்மா, ஏன் அழற? மா நம்ம இந்த வீட்ல இருக்க வேணாமா, போயிடலாமா? வேணாமா, இங்க இருக்க வேணாமா. என்னாச்சு மதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி தான் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால தானே நீ காலையில வீட்டு விட்டு எங்க போயிட்டல்ல. நம்ம இங்க இருந்தா பாட்டி உங்களை இன்னும் திட்டிட்டே தாம்மா இருப்பாங்க. நீ திரும்பவும் என்னை விட்டு போயிடுவல்ல. எங்கம்மா போன? உன்னை காணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? தாத்தா கிட்ட கேளு, நான் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட எப்படியாச்சும் நீ கிடைச்சிருந்தேன்னு நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ எங்கேயாச்சும் போனா என்னையும் கூட்டிட்டு போயிடுமா, என்னை விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ்மா. இல்லடா, இல்ல, அம்மா உன்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்ட. சாரிடா, தப்புதான். அம்மா அம்மா தெரியாம உன்னை விட்டுட்டு போயிட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ப்ராமிஸ். சரிம்மா. அம்மா அம்மா பணம் தான் எல்லான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் புள்ளைய எப்படி ஏங்க வச்சிட்டீங்கல்ல? எல்லாமே அந்த பணம் பண்ற வேலை தானே. இனிமே என்னோட லட்சியமும் பணம் தான், பணம் மட்டும்தான். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி யாரும் கிடையாது. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற சொந்தம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு மதி, இன்னொன்னு பணம். எந்த பணத்துக்காக என்னை அசிங்கப்படுத்துனீங்களோ, என் புள்ளைய அழ வச்சிங்களோ, அதே பணத்தை வச்சு என் கால்ல உங்களை விழ வைப்பேன். அலைஞ்சு தெரிஞ்சு பணம் கிடைச்சிருச்சு, ஆனா செம்ம டயர்டா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு மகா, நீ ஒண்ணு கேட்டா நான் 10 தருவேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். புதுசா என்னது? பேசுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கேக்குற? கேளு மகா. இல்ல, அத்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை எங்க எப்படி இருக்காங்க? பணம்னு வந்துட்டா யாருமே அவங்களுக்கு பெருசா தெரியல. கொஞ்சம் கூட ஈவு எருக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்களே. அண்ணியா அவங்க பேசினது, வெளியே போன்னு சொன்னதெல்லாம் தப்பு தானேங்க? இதே மாதிரி பணம் விஷயத்துலதான் உன்னையும் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, ஆனா அண்ணி அவங்க பெத்த பொண்ணு இல்ல. எந்த அம்மாவாச்சும் பொண்ணுகிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? அப்படி நடந்துக்கிற அம்மா கூட இருக்கலாம் மகா, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். சரி, இருந்துட்டு போகட்டும். அத்தை ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அக்காவை பத்தி இவ்வளவு பேசுனீயே, இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்ததை நீ பாத்தியா? இது வரைக்கும் யாரும் வந்துதான் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அதான் எங்க வாழ்க்கை. அப்படி யாருமே இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம். நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கிறப்பவே அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அப்பாவுக்கு சீட்டு, லாட்டரின்னு பழக்கம் இருக்கிறதால வீட்டுக்கு முழு சம்பளமும் வராது. அம்மாவை சமாளிக்கிறதுக்காக அப்பா லஞ்சம் வாங்கிட்டாரு. நீ பணம் பணம்னு நச்சரிச்சதுனாலதான் நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு வேற சொல்லிட்டாரு. வாங்குற சம்பளம் முழுசா வீட்டுக்கு வந்தாலே சமாளிக்க முடியாது. இதுல 4 பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்திருக்கும். அத்தை பணம் கேட்க மாட்டாங்களா? அம்மாவால அப்பா சொன்னதை தாங்கவே முடியல. நானே என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன்னு அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அம்மா ரொம்ப படிக்கல, அதனால
என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சாங்க. இதுதான் சொல்ல முடியாது. ஹோட்டல்ல இலை எடுக்கிற வேலையில இருந்து சித்தாள் வேலை வரைக்கும் அவங்க பார்க்காத வேலையே இல்லம்மா. கையில பணம் இல்லாததால எந்த சொந்த பந்தமும் எங்களை சேர்த்துக்கவே இல்லை. எந்த நல்லது கெட்டதுக்கும் எங்களை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. அதுவே அம்மாவுக்கு ரொம்ப பெரிய வேதனையா இருந்துச்சு. பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே என்ன அம்மா நம்ப ஆரம்பிச்சதும் அப்பதான். நான் படிக்காம போனதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். என் பொண்ணுக்கு என்னைக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டத்துலயும் அக்காவை MBA படிக்க வச்சாங்க. பிள்ளைங்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம படிப்பை கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சே. அக்கா யாரையோ லவ் பண்ணி வீட்டை விட்டு போயிட்டா. அதுவும் அத்தனை வருஷமா அம்மா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. அதுதான் அண்ணி பண்ண பெரிய தப்பு. சரி, எடுத்துட்டு போனாங்களே, அவங்களாச்சும் நல்லா வாழ்ந்தாங்களா? இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நின்னா அத்தைக்கு கோவம் வரலையா? அப்போ கோவமா? அக்கா திரும்பி வந்த அன்னைக்கு வீடே ரணகளம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? அம்மா வேலை வேலைன்னு ஓடின நேரத்துல எல்லாம் அக்கா தான் அம்மாவா இருந்து எங்களை பாத்துக்கிட்டாமா. நான் தான் அம்மா கிட்ட பேசி சண்டை போட்டு அக்காவை சேர்த்து வச்சு. அக்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு போன நேரத்துல எங்க லைஃப் மறுபடியும் ஜீரோக்கு வந்துருச்சு. அப்பவும் அம்மா சோர்ந்து போகாம என்னை படிக்க வச்சு பேங்க்ல ஆபீசர் ஆக்குனாங்க. அத்தை நிஜமாவே ரொம்ப கிரேட்டுங்க. நீங்க வேலையை விட்டுட்டு வந்தப்போ அத்தை ஏன் அவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லைங்க, நான் மொத்தமாவே அத்தையை பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. அன்னைக்கு அந்த காலகட்டத்துல மாமாவும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் இருந்திருக்காரு.